ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ் 2.5 கொடுத்துருக்காங்க. A linear relationship represents the relationship between two variables x and y and can be represented as y is equal to ax plus b அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஓகேவா, அது ஒரு ஜென்ரல் ஃபார்ம், ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட நீங்கள் சொல்லலாம் இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இதில் வந்து எக்ஸும் ஒய்யும் வேரியபிள்ஸ், a and b வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா, let us revisit the growing pattern of square tiles in figure 2.4. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பேட்டர்ன் இருந்தது, ஸ்கொயர் டைல்ஸ் பேட்டர்ன். அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு வந்து என்னாச்சு, அந்த பேட்டர்ன் வந்து க்ரோ ஆகிட்டே இருந்தது. ஸ்கொயர் டைல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அந்த கவுண்டிங்கில். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? இஃப் எக்ஸ் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம் அண்ட் ஒய் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ், தென் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் y is equal to 2x minus 1. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா x அப்படின்றது ஸ்டெப் நம்பர், ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம மூவ் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் கரெக்டாக. ஸோ ஒய்ன்றது என்னது, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ், அந்த ஸ்டேஜ் பர்டிகுலர் ஸ்டேஜில் எவ்வளோ டைல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி எழுதுவோம்ல, அதுதான் ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், எக்ஸுன்றது அந்த பர்டிகுலர் ஸ்டெப் நம்பர், அந்த ஸ்டேஜ் நம்பர், அதை வந்து நம்ம ட்வைஸ் பண்ணுவோம், டபுள் பண்ணுவோம். கரெக்டாக, அதை டபுள் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் கிடச்சிரும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த பேட்டர்ன் க்ரோ பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக, அப்போ அதோட ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் லீனியர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y is equal to 2x minus 1. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. Sometimes we may be required to find the linear relationship between two quantities. ஸோ இந்த இடத்துல ஒய்யும் எக்ஸும் வேரியபிள், ஏயும் பியும் அளவு, குவான்டிட்டிஸ், கான்ஸ்டன்ஸ், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா, ஸோ எப்பயுமே நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஏபியோட வேல்யூ கூட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ டெலிகாம் கம்பெனி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி கரெக்டாக. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேசிக்காக மந்த்லி ஃபீ வந்து ஃபிக்ஸடாக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் போடுறீங்க, எவ்வளோ டேட்டா ஜிபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட பில் அமௌண்ட் வந்து மாறும். ஸோ டெலிகாம் கம்பெனி சார்ஜஸ் எ ஃபிக்ஸட் மந்த்லி ஃபீ அண்ட் அன் அடிஷ்னல் காஸ்ட் பெர் ஜிபி ஆஃப் த இன்டர்நெட் டேட்டா யூஸ்ட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. எ ஸ்டூடெண்ட் அப்சர்வ்ஸ் தட் வென் ஷி யூஸ்டு 10 GB டேட்டா, 10 GB டேட்டா அவங்க யூஸ் பண்ணுறப்போ அவங்களோட பில் வந்து 350 rupees வருது. ஹர் பில் வாஸ் ₹350. வென் ஷி யூஸ்டு 20 GB டேட்டா, ஹர் பில் வாஸ் ₹550. இஃப் த மந்த்லி பில் ஒய், இந்த இடத்துல மந்த்லி பில்லை நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒய் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். If the monthly bill y depends on the amount of data used, that is x. கரெக்டாக, எப்பயுமே வந்து இந்த ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, y is equal to ax plus b அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல yன்றது வந்து எப்பயுமே எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆக தான் ஒய்யோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் ஜிபி, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்றது எக்ஸ். ஒய்ன்றது டோட்டல் மந்த்லி காஸ்ட் இன் ருபீஸ். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் த மந்த்லி பில் ஒய் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸ்ட், எக்ஸ் இன் ஜிபி அக்கார்டிங் டு த ரிலேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. நமக்கு இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ கேட்டிருக்காங்க. நோட் தட் எக்ஸுன்றது number of GB of the internet data used and Y inறது total monthly cost in rupees.
இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. டு ஃபைண்ட் த லீனியர் ரிலேஷன்ஷிப் y is equal to x plus b, we know that இந்த இடத்துல x வந்து என்னது, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க, 10 GB டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 10. ஸோ எக்ஸ் வந்து 10 இருக்கிறப்ப எவ்வளோ பில் வருது, 350 வருது. இதே இது எக்ஸ் வந்து 20 இருக்கிறப்ப பில் எவ்வளோ வருது, 550 வருது. ஸோ வி சப்ஸ்டியூட் தீஸ் இன் y is equal to ax plus b. இதை நம்ம வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டு அரைவ் அட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா நமக்கு வந்து y is equal to ax plus b தான ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இந்த இடத்துல yன்றது என்னது, டோட்டல் அமௌண்ட், அந்த பில் அமௌண்ட்டு. ஸோ பில் அமௌண்ட் வந்து இப்போ 350 இருக்குது அப்படின்னா ஏயோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும், தெரியாது. எவ்வளோ டேட்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், 10 GB டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பியோட வேல்யூவும் தெரியாது. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பில்லோட அமௌண்ட் 550 இருந்துச்சுன்னா எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க, 20 GB டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேசிக் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ப்ராப்பர் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. இதை வந்து 10a அப்படின்னு போட்டுக்கோங்க. 10a + b = 350. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 20a + b = 550. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. பை எலிமினேஷன் மெத்தட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னா இதில் வந்து இப்போ +b -b இருக்கா, இதை வந்து நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் பண்ணுறப்ப ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அகைன் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 10a + b = 350, 20a + b = 550. ஸோ இது ப்ளஸில் இருக்கா, ஸோ மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். ஸோ +b -b கட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல -10a = -450, 550. ஸோ 200 இருக்கும். மைனஸ் மைனஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா a = 200/10, தட் இஸ் a = 1010 கட் பண்ணிட்டீங்கன்னா 20 வந்துடும். இப்போ ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா பியோட வேல்யூ நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? ஸோ சப்ஸ்டிடியூட் a = 20 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுறோம் அப்படின்னா 10 × 20 + b = 350. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து 200 வருமா, 200 + b = 350. b = 350 - 200. ஸோ b = 150. ஸோ நமக்கு இப்போ a வேல்யூ கிடச்சிருச்சு, b வேல்யூயும் கிடச்சிருச்சு. இதை போயிட்டு நீங்கள் இப்போ y = ax + bயில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ y = aன்றது வந்து என்னது 20, x + bன்றது 150. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ உங்களுக்கு இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ to find the linear relationship y is equal to ax plus b, we know that when x is equal to 10, y is equal to 350. Also when x is equal to 20, y is equal to 550. We substitute these in y is equal to ax plus b to arrive at the following equations. இந்த ரெண்டு equation நமக்கு கிடைக்குது. First equation, second equation. We solve these as follows. Let இவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பிலாம் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்கே கொண்டு போயிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பி கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டிங்கன்னா இதுக்கு போயிட்டு இன்னொரு ஈக்குவேஷனில் நீங்கள் பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். we substitute this in the second equation to obtain bக்கு பதிலாக நான் இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா thus 550 is equal to 10a + 350 or 10a is equal to 200 அப்படின்னு வரும். ஸோ a வேல்யூ கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், b வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ we substitute the values of a and b in the equation y is equal to ax plus b to obtain y is equal to 20x plus 150. Thus y is equal to 20x plus 150 represents the linear relationship between y, the bill amount in rupees, and x, the number of GB of the internet data used. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு திங்க் அண்ட் ரெஃப்ளெக்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, கேன் யூ கெஸ் வாட் த நம்பர்ஸ் 20 and 150 in the equation y is equal to 20x plus 150 represent. ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இது வந்து பேசிக் அமௌண்ட்டு. எல்லோரும் இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே நம்ம எக்ஸுன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், கரெக்டாக? 20ன்றது ஒரு ஜிபியோட ரேட் 20 rupees.
ஸோ நீங்கள் இப்போ வந்து 10 GB யூஸ் பண்ணுறீங்கன்னா 10 × 20 போடுவாங்க. 20 GB யூஸ் பண்ணுறீங்கன்னா 20 × 20 போடுவாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல 20ன்றது என்னது 1 GBயோட காஸ்ட்டு, 150ன்றது பேசிக் அமௌண்ட். அதுதான் நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ இதோட சொல்யூஷன் வந்து இங்கே எழுதுகிறேன் நான். ஸோ 150 அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 150 ரெப்ரசன்ட்ஸ் த ஃபிக்ஸட் monthly fee in rupees. It is the basic amount, correct? It is the basic amount you have to pay. Even இது மெயின். நீங்கள் வந்து 0 GB டேட்டா, நீங்கள் டேட்டாவே யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு பிளானை போட்டுட்டு யூஸே பண்ணலனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கல்ல, பண்ணதுக்காண்டியே அந்த பேசிக் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். 150ன்றது நான் 0 GB டேட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் யூஸே பண்ணல, என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஊர்லேயே இல்லை, நீங்கள் அவுட் ஆஃப் த சிட்டி போயிட்டீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு, நீங்கள் இந்த ஹோல் மந்த் வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ரெண்ட் பே பண்ணாமல் இருப்பீங்களா? உங்கள் திங்ஸ் இருக்குது, ஓகே சரி, திங்ஸ் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இந்த அப்பார்ட்மெண்ட் தான் போகிறீங்க, ஒரு ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் போகிறீங்க, உங்கள் திங்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க போட்டு வச்ச திங்ஸ் தான், நீங்கள் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஊர்லேயே இல்லை 1 மந்த்து, நான் வந்து ஊர்லேயே இல்லை அதனால் நான் பே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, உங்களோட ரெண்டட் அக்ரிமெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, நீங்கள் என்ன பண்ணணும்? பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து 0 GB தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸே பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பேசிக் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும், இந்த 150 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈவன் இஃப் யூ யூஸ் 0 GB ஆஃப் டேட்டா, அப்புறம் 20 கேட்டிருக்காங்களே, 20 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 1 GB டேட்டாவோட அமௌண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ த காஸ்ட் பெர் GB ஆஃப் டேட்டா in rupees. So it is the extra amount, correct? It is the extra amount added to your bill for every gigabyte இல்லைனா ஜிபின்னு கூட போட்டுக்கோங்க, GB of internet you use. மெயினாக நீங்கள் எதை எழுதணும் அப்படின்னா இதை எழுதணும். இந்த பாயிண்ட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த பாயிண்ட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு மார்க் வந்து கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்காது. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.